எத்தனை சப்ஜெக்ட் ஃபெயிலு அப்படி கேட்கக்கூடாது. எத்தனை சப்ஜெக்ட் பாஸு? 2 சப்ஜெக்ட் பாஸுப்பா. அப்போ 3 சப்ஜெக்ட் ஃபெயிலு. ஆமாம்ப்பா, நீ ஃபெயில் ஆனது கூட எனக்கு பிரச்சனை இல்லைடா. ஆனால் படிக்கிறேன்னு ஒன்று பண்ண பாரு. ஃப்ளாஷ்பேக். ஏங்க சத்த கடைக்கு போய் டீ தூள் வாங்கிட்டு அடியே அவனை போக சொல்லி. அப்பா நான் தான் படிச்சுட்டு இருக்கேன்ல, கடைக்கு போயிட்டு வாங்க. அவன் தான் படிச்சுட்டு இருக்காங்க, நீங்க சும்மா தானே இருக்கீங்க, கடைக்கு போயிட்டு வாங்க போங்க. ஆஹா. அம்மா டீ எடுத்துட்டு வாமா. அம்மா காஃபி எடுத்துட்டு வாமா. அம்மா பூஸ்ட் எடுத்துட்டு வாமா. பூஸ்ட் கேக்குதா? ஏங்க கடைக்கு போயிட்டு புள்ளைக்கு பூஸ்ட் வாங்கிட்டு வாங்க. அடியே என்னடியே வாங்க, அவன் படிக்கிறான்ல. சார் பூஸ்ட் தான் குடிப்பாரோ? அம்மா ஒரு ஹார்லிக்ஸ். ஹார்லிக்ஸா? ஏங்க கடைக்கு போறேன் கடைக்கு போறேன். மா டிவி சவுண்ட குறைங்க, சவுண்ட் கேக்குது. ஏங்க புள்ள படிக்கிறான், டிவி சவுண்ட குறைங்க. ஐயா நச மறுபடியும் சவுண்ட் கேக்குது. நிம்மதியா படிக்க கூட விட மாட்டீங்களா நீங்க? ஏங்க இன்னும் சவுண்ட குறைக்கலையா? அடியே சவுண்ட குறைச்சிட்டேன்டி. ஏங்க ஃபுல்லா குறைங்க. சும்மா புள்ள படிச்சிட்டு இருக்கா, உங்களுக்கு வேற வேலையே இல்ல. சும்மா நச சவுண்ட இன்னும் குறைக்கலையா? சவுண்ட் கேட்டுட்டே இருக்குமா? ஏங்க இன்னுமா நீங்க சவுண்ட குறைக்கல? அடியே சவுண்டே இல்லடி, ஜீரோல இருக்கு. நீங்க எதுக்கு முதல்ல டிவி பாக்குறீங்க? ஏஞ்சி வெளில போங்க ஃபர்ஸ்ட். ஏஞ்சி வெளில போணுமா? ஆமாங்க போங்க. வரட்டும், உனக்கு ரிசல்ட் வரட்டும், அன்னைக்கு இருக்கும். ஏய் ஃபிளாஷ்பேக் முடிச்சிட்டு இங்க பாரு. தெரியாம பண்ணிட்டேன்பா. தெரியாம பண்ணிட்டியா? நீ தெரியாமலாம் பண்ணல, தெரிஞ்சுதான் பண்ணிருக்க. இப்ப சொல்லு, உன்னை என்ன பண்ணலாம்? மன்னிச்சு விட்டுறலாம்ப்பா. மன்னிச்சு விடுறதா? அடங்க ஒப்பமா. உஜிக்கு குட்டி என்ன தாத்தா, பேரனை கூட்டு போய் விளையாண்டு வரட்டுமா? கூப்பிட்டு போப்பா. நீ வாப்பா, நம்ம போய் விளையாடுவோம். A few minutes later. உட்காருங்க. அப்பாடி, என் தங்க புள்ள, என் செல்ல குட்டி, என் புஜ்ஜு குட்டி, என் ராசா. அண்ணனுக்கு பிஸ்கெட் கொடு. இல்ல தாத்தா, மில்க் பிஸ்கெட்ல எவ்வளவு மில்க் இருக்குன்னு பார்த்தேன். அடி சரிப்பால, பிஸ்கெட் புடுங்கினது இல்லாம கதை விடுறியா? உங்க பையனோட ஜாதகம் ரொம்ப ஏடாகுடமா இருக்கு. சோக்குனா சோக்கு, பொம்பளை சோக்கு. அம்மா நான் பேசக்கூட மாட்டேம்மா. குடினா குடி, மொடா குடி. அம்மா நான் குடிக்கலாம் மாட்டேம்மா. 32 வயசை தாண்டி பெண்கள் பழக்கமும் உண்டு. பெண்கள்னு ஏன் சொல்றீங்க? ஆண்டின்னு சொல்லுங்க. மா நான் கேர்ள்ஸ் கூட பேச மாட்டேன். பேசிருப்படா, பேசினது கூட இல்லப்பா. மேல சொல்லுங்க சார். இந்த ஜாதகப்படி தம்பிக்கு கல்யாணம் ஆகி 22 வயசுல ஒரு குழந்தை இருக்கணுமே. குழந்தை வேறையா? அப்பா எனக்கே 22 வயசு தான் ஆகுது. இருக்குண்டா, உனக்கு இருக்கும். என்ன சாமி? சுவாமி அந்த ஜாதகத்தை கொஞ்சம் கொடுங்க. சுவாமி இது என் புருஷன் ஜாதகம். ஓஹோ, அப்ப இவர் தான் அந்த பொம்பளை சோக்கா? அடியே அது நான் இல்லடியே. மாடி என்னம்மா அடிக்கடி வெளில போயிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸோட வெளில போனோம்பா. ஃப்ரெண்ட்ஸோட அடிக்கடி வெளில போக கூடாது. சரிப்பா. சி போ. எங்க அப்பா என்ன சீ போட்டு சொல்லிட்டாரு, பிடிக்கவே இல்லை. நான் இனிமே பேசவே மாட்டேன். மாடி இங்க வாயா. நான் வரல, போப்பா. A few minutes later. எப்பதான்டா வேலைக்கு போவ? பா வேலைக்கு போறேன்ப்பா. எப்போ? தேதி பின்னர் அறிவிக்கப்படும். செருப்பு பிஞ்சுக்கு நாய. வீட்டுல வெட்டியா இருக்கிறது வேலைக்கு போறது கிடையாது. போறான் பாரு, அவன் மூத்தத்தை வாங்கி கொடுத்தா திருந்த மாட்டடா நீ. சிரிக்காதரா தம்பி, அவ்வளவு டென்ஷன் ஆகுதுடா. கண்ணு முன்னு நிக்காதரா, போடா. அப்பா சும்மா நசங்காத. நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறேன், ஒரு 100 ரூபா காசு கொடுங்க. வெல்கம் டு யோ சமையல். சொல்லுக்கா சீக்கிரம் சொல்லுக்கா. இப்போ நான் உங்களுக்கு 5 நிமிஷத்துல சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறேன். அதான்க்கா வேணும். 5 நிமிஷம் சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கணும். இப்போ பக்கத்துல கடலப்பருப்பு இருக்கா? இருக்கு. அந்த கடலப்பருப்பு எடுத்து 5 மணி நேரம் ஊற போடுங்க. யக்கோ என்ன நீ 5 நிமிஷத்துல சமைக்கலாம்னு சொல்லிட்டு பருப்பே 5 மணி நேரம் ஊற போட சொல்ற? சரி பயப்பட வேணாம். அப்போ நம்ம வீட்டுல உள்ள பொருள் வச்சு சமைக்கலாம். அப்படி சொல்லுக்கா. இப்போ எண்ணெய் சட்டி எடுத்து அடுப்புல வைங்க. வச்சாச்சு. அதுல முந்திரி, திராட்சை, பாதாம், குங்குமப்பூ, 500 கிராம் நெய். யக்கோ வீட்டுல உள்ள பொருள்னு சொல்லிட்டு வீட்டுல இல்லாத பொருளா சொல்லிட்டு இருக்க தம்பி. அப்போ உங்க வீட்டுல என்னதான் இருக்கு? ஏக்கா எங்க வீட்டுல தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதான் இருக்கு. சரி அப்போ அதை வச்சு ஒரு சமையல் பண்ணிடலாம் வாங்க. அப்படி சொல்லுங்க. தக்காளிய நறுக்குன்னு நறுக்கி எறிங்க. உருளைக்கிழங்கு எடுத்து உருட்டி தள்ளுங்க. வெங்காயத்தை எடுத்து வேற மாதிரி நறுக்குங்க. கத்திரிக்காவை சும்மா கதற விடுங்க. கதற விட்டாச்சு.
அடுத்து நறுக்குன காய்கறி எல்லாம் சட்டில எடுத்து போடுங்க. போட்டாச்சு. அதுல தேவையான அளவு எண்ணெயை ஊத்துங்க. தேவையான அளவு போடணுமா? தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போடுங்க. எக்கோ தேவையான அளவு என்னன்னு தெரியாம தான் நானே வீடியோ பார்த்து சமைக்கிறேன். இப்பயும் இன்னும் தேவையான அளவுன்னு சொன்னா எப்படிக்கா? ஒழுங்கா 1 ஸ்பூனா 2 ஸ்பூனான்னு சொல்லுக்கா. அது தெரியாம தானே தேவையான அளவுன்னு சொல்றது. சரி விடு, உனக்கு ஈஸியா சாப்பிடுற மாதிரி நான் இப்ப சொல்றேன். சொல்லுக்கா. மூடிட்டு போய் ஹோட்டல்ல சாப்பிடுறா பண்ணாட. யாரு ப்ரோ ஒரு சூப்பரா சர்வீஸ் போறாரு? லே லூசு பேலையா, அவனை மட்டுமா பாக்குற? கொஞ்சம் உள்ளேயும் பாடுறா. பாத்தியா, வெறும் பில்டப் மட்டும்தான், ஒரு சர்வீஸ் உள்ள போட மாட்டான். தம்பி அது சும்மா அண்ணன் ஜம்பிங் சார் சூப்பரா போடுவான், பாக்குறியா? எப்படி எவ்வளவு தூரம் போனுச்சு மாசம்? தம்பி தங்க வேலை கம்மியா இருக்கும்போது தங்கம் எடுத்துட்டு வந்துருவோம் வாப்பா. வாமா போலாம். ஒரு நிமிஷம் இருமா. தங்க விலை கிடுகிடுன உயர்வே ஒரு பவுன் 75,000. என்னம்மா ஒரு பொண்ணு 75,000 போட்டிருக்கு? அப்படியா? அடுத்த வேலை ஏறதுக்குள்ள வாங்கிட்டு வந்துருவோம் வா. இப்ப என்ன அனுப்பியிருக்கானுங்க? தங்க விலை குடுகுடுகுடுன உயர்வு ஒரு பவுன் 80,000. ஏமா என்னம்மா அதுக்குள்ள 80,000 வந்துட்டியா? ஏமா வண்டியில உட்காரமா? எடுப்பா வண்டி எடுப்பா. மறுபடியும் என்ன மெசேஜ்? தங்க விலை குலுகுலுகுலு என உயர்வே ஒரு பவுன் 85,000. ஏமா என்னம்மா அதுக்குள்ள 85,000 வந்துட்டியா? வண்டியை சீக்கிரம் கடைக்கு கொடுப்பா. உட்காரமா, பெட்ரோல் போட்டேன். ஒரு நிமிஷம் இருமா. மறுபடியும் என்ன? தங்க விலை மடமடமடமட என உயர்வே ஒரு பவுன் 90,000. அம்மா என்னம்மா 90,000 வந்துட்டு அதுக்குள்ள? உட்காரமா, வண்டியில உட்காரமா, சீக்கிரம் போமா. கடைக்கு வந்தா சேருங்கம்மா. ஒரு நிமிஷம் இருமா. தங்க விலை சடசடவென. சரி வா. இல்ல உயர்வு ஒரு பவுன் 1 லட்சம். வண்டியை வெயிட்டு கொடுப்பா. அடியே எல்லா நியூஸும் கலெக்ட் பண்ணிட்டியா? ஏங்க எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டான். பெரிய பொண்ணு 2 நாளா ஓடிப்ப போகுது. சின்ன பொண்ணு இப்பதான் லவ்ல விழுந்திருக்கு. சின்ன பொண்ணா? அது கவலைப்படாதீங்க, அது பிரிஞ்சிடும். ஆனா பையன் மட்டும்தான். பையன் மட்டும்? பையன் ஒரு பையனை லவ் பண்றாங்க.